சரிப்பா. இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்க போகுது? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்க போகுது. நமக்கு கிளைகாலிசில் என்ன கிடைச்சிருக்கு? பைருவிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. அந்த பைருவிக் ஆசிட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா எங்க போகுது? அந்த ப்ராசஸுக்கு எங்க போக போகுது? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள போக போகுது. நீங்க மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஸ்ட்ரக்சர் படிக்கும் போதே மைட்டோகாண்ட்ரியாவுடைய மெம்பரேன்ல, அதோடைய சவ்வுல சின்ன சின்ன போர் இருக்கும். போர்னா துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வித் த ஹெல்ப் ஆஃப் போர், அந்த மைட்டோகாண்ட்ரியல் போர் வழியா தான் என்ன ஆகும்? இது பைருவிக் ஆசிட் உள்ள போகும். சரிங்களா? ரைட். இது பாரு. For aerobic respiration to take place within the mitochondria. சரியா? அப்ப காற்றுள்ள சுவாசம் எங்க நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. சரிங்களா? The final product of glycolysis, pyruvate, is transported from the cytoplasm into the mitochondria. நம்ம என்ன படிச்சோம்? கிளைகாலைசிஸ் சைட்டோபிளாஸ்டில் நடக்குது. சைட்டோபிளாஸ்டில் தான் பைருவிக் அமிலம் கிடைச்சது. அந்த பைருவிக் அமிலம் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது. எங்க இருந்து? சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. குரூஷியல் ஈவென்ட்ஸ் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சரி, அப்ப காற்றுள்ள சுவாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான வினைகளை நம்ம இப்ப பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட், the complete oxidation of pyruvate by the stepwise removal of all the hydrogen atoms leaving 3 molecules of carbon dioxide. அதாவது கம்ப்ளீட்டா ஒரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் முடிய போகுது. முழுமையா ஒரு காற்றுள்ள சுவாசம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பைருவிக் அமிலம் கம்ப்ளீட்டா ஆக்சிஜனேஷன் அடைய போகுது. அடைஞ்சிச்சுன்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா, எத்தனை மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும்? 3 மாலிகூல்ஸ். அது எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல வெளியிடுதுன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? நமக்கு இப்ப பைருவிக் ஆசிட் இருந்து கம்ப்ளீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது அது என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸையும் வெளியிடும். தட் இஸ் நமக்கு என்ன ஆகும்? ஃபார்மேஷன் ஆஃப் NADH2 உருவாகும். வேற ஒன்றும் கிடையாது. NADH2 உருவாகும். அதே மாதிரி வேற எதை வெளியிடுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கிளைகாலைசிஸ்ல எத்தனை கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் வெளியிடப்பட்டது? எத்தனை கார்பன் டை ஆக்சைடு டூரிங் கிளைகாலைசிஸ்? எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு? எதுவுமே இல்லை. புரியுதா? இது வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸும் ஆகல, ஆக்சிஜனும் பயன்படுத்தும் படலை. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் 3 கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆக போகுது. ரைட்டா? அது எந்தெந்த ஸ்டெப்ன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். The passing on the electrons removed as part of the hydrogen atoms to molecular oxygen with simultaneous synthesis of ATP. அதாவது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த NADH2லாம் இருக்கு இல்லையா, NADH2 உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியா போகும்போது நமக்கு ஏடிபியை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது கூடவே புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான்களும் ரிமூவ் ஆகும். அந்த எலக்ட்ரான்கள் அந்த பாத்வேக்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? ஏடிபி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே போட்டோசிந்தசிஸ்ல கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ் படிச்சோமா? வேதி சவுடு பரவல் கோட்பாடு. அதுல எப்படி ஏடிபி உருவாகுதுன்னு பாத்தீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. அண்ட் முக்கியமா part of the hydrogen atoms to molecular oxygen. ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன் பைண்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ ஃபைனலா உங்களுக்கு 3 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது ரெஸ்பிரேஷன்ல. வாட்டரும் ஹைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு லாஸ்டா என்ன பண்ணும்? வாட்டர் மாலிகுலையும் கொடுக்கும். சரியா? ரைட். அது எங்க நடக்கும்னா நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ஃபைனல் அக்செப்டாரா யார் இருப்பார்னா இந்த ஆக்சிஜன் இருப்பாங்க. அதை நான் ஏன்னு காமிக்கிறேன். அப்ப இது ரெண்டு தான் முக்கியம். கம்ப்ளீட்டா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்தா என்ன ஆகுது? ஒரு பைருவிக் அமிலம் முழுமையா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 3 கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி NADH2 இருக்கு இல்லையா, NADH2, FADH2 இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதுல இருந்து உங்களுக்கு ஆட்டம் ரிலீஸ் ஆகும் போது பிளஸ் எலக்ட்ரான்களும் ரிலீஸ் ஆகும். அந்த எலக்ட்ரானுடைய இறுதி அக்செப்டரா, ஃபைனல் அக்செப்டரா யார் இருப்பாங்கன்னா ஆக்சிஜன் இருப்பாங்க. சரியா? இதுதான் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ஒரு சிம்பிள் பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட் தான் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்க போறோம். What is interesting to notice that the first process takes place in the matrix of the mitochondria while the second process is located on the inner membrane of the mitochondria. இந்த இடத்துல கவனிக்கணும். first processனா என்னது? இது என்ன சொல்றாங்க? பைருவிக் அமிலம் கம்ப்ளீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 3 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது இல்லையா? அது எந்த இடத்துல நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியா படம் படிச்சிருப்பீங்க. எஸ், இதான் மைட்டோகாண்ட்ரியா.
மைட்டோகாண்ட்ரியாவுல இவர் யாரு? இதுதான் மேட்ரிக்ஸ். சரியா? இது யாரு? இன்னர் மெம்பரேன். எங்க சவ்வு இடைவெளி? இங்க எங்கடா இருக்குதுடே? இன்னர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியாவுடைய உட்புற சவ்வு இங்க இருக்குல்ல, இதுதான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். சரியா? இது அவுட்டர் மெம்பரேன். அவ்வளவுதானே. இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைருவிக் அமிலம் முழுமையா ஆக்சிஜனேற்றம் அடைந்து 3 கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுது. அந்த ப்ராசஸ் எங்க நடக்குது? மேட்ரிக்ஸ்ல நடக்குது. மேட்ரிக்ஸ்ல நடக்குது. அதுவே ரெண்டாவது ப்ராசஸ், வைல் த செகண்ட் ப்ராசஸ் இதான். இட் மீன்ஸ் ஆக்சிஜன் எலக்ட்ரான் அக்செப்டார் ஃபைனலா ஆக்சிஜன் இருக்கும். அந்த இது எங்க நடக்குது அப்படின்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா, இந்த இடத்துல நடக்கும். புரியுதுங்களா? இப்படி நடக்கும். ஓகே, இந்த இன்னர் மெம்பரேன்ல இருந்து நடக்கக்கூடிய நிகழ்வு. உள்ள கிறிஸ்டேன் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல F1 F0 காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும், அது வழியா நடக்கிறது தான் ரெண்டாவது ப்ராசஸ். புரிஞ்சுச்சா? அப்ப நமக்கு தேவை பைருவிக் அமிலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிறது எந்த இடத்துல நடக்குது? மேட்ரிக்ஸ்ல நடக்குது. சரியா? ஃபைனலா எலக்ட்ரான் அக்செப்ட் வர ஆக்சிஜன் இருக்கிறது இன்னர் மெம்பரேன், சாரி இன்னர் மெம்பரேன்ல இருக்குது. கரெக்ட் தான். ஓகேவா? புரிஞ்சுச்சா இது? ரைட். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது நம்ம ஃபைனலா பார்க்க போறோம். ரைட். இப்ப நம்ம ப்ராசஸ்க்குள்ள போகலாம். Pyruvate, which is formed by the glycolytic catabolism of carbohydrates in the cytosol after it enters mitochondrial matrix, undergoes oxidative decarboxylation by a complex set of reaction catalyzed by pyruvic dehydrogenase. ஒன்றும் இல்லை, என்ன சார் பெருசா போகுது அப்படிலாம் கிடையாது. நமக்கு கிளைகாலைசிஸ் ஒன்று படிச்சோம் இல்லையா? கிளைகாலைசிஸ் அப்படின்றது அனபாலிசமா கெட்டபாலிசமா, வளர் மாற்றமா சிதை மாற்றமா? சிதை மாற்றம். ஏன்னா கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ் உடைக்கப்படுகிறது. அதானே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைருவேட் வந்து நமக்கு கிடைச்சது. பைருவேட் மீன்ஸ் பைருவிக் அமிலம் நமக்கு கிடைச்சது, which is formed by, அது எப்படி கிடைச்சது? கிளைகோலைட்டிக் கெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்ப கிளைகாலைசிஸ்ல கெட்டபாலிசம் ஒரு ப்ராசஸ், அது கெட்டபாலிசம் தான். அது குளுக்கோஸ் பெருசாகிறது சின்னதா உடைஞ்சாவே அது என்னது? கெட்டபாலிசம் தான். அப்ப எங்க சைட்டோசால்னா என்ன அர்த்தம்? சைட்டோசால்னா சைட்டோபிளாசம் தான். சைட்டோசால்னாலும் அப்ப ஆப்ஷன்ல திடீர்னு சைட்டோசால்னு கொடுத்துருக்கான், சைட்டோபிளாசம் ஆப்ஷன் கொடுக்கலையே, கிளைகாலைசிஸ் எங்க நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோசால் தான் கரெக்ட். சரிங்களா? ஆஃப்டர் இட் என்டர்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், அப்ப என்ன ஆகுது? இந்த பைருவிக் அமிலம் எங்க போகுது? அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ்க்குள்ள போகுது. ஓகே, அண்டர்கோஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். அப்படின்னா என்ன? ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். அப்படின்னா என்ன நடக்க போகுது? கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அந்த பைருவிக் அமிலம் ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் அப்படின்ற ப்ராசஸ்க்கு போகுதுனாவே ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அது மறந்துடாதீங்க. சரிங்களா? பை a complex set of reaction catalyzed by pyruvic dehydrogenase. சார் இதுக்கு என்ன நொதி தேவை? பைருவிக் டீஹைட்ரோஜினேஸ். ஹைட்ரோஜினேஸ் வரும்போது உங்களுக்கு NaDH2 ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? The reaction catalyzed by pyruvic dehydrogenase require the participation of several coenzymes. நிறைய coenzymes இங்க தேவைப்படுது, நிறைய துணை நொதிகள் இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுகிறது, இன்க்ளூடிங் NAD+ அண்ட் coenzyme A. இது இருக்குல்ல, NAD+ பிளஸ் coenzyme A-வும் கண்டிப்பா நிறைய என்சைம்ஸ் வந்து இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்ப இதுதான், இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். இப்ப என்ன நடக்குது? பைருவிக் அமிலம் கிடைச்சது. இந்த ரியாக்ஷன் ஒழுங்கா பாரு. பைருவிக் அமிலம் கிடைச்சது. நான் எத்தனை பைருவிக் அமிலம்ன்றது அப்புறம் போறேன். ஜெனரலா பைருவிக் அமிலம் கிடைச்சது. இது கூட COA coenzyme A plus NAD+ சேர்ந்து இந்த presence of pyruvate dehydrogenase enzyme and இங்க வேற என்ன இருக்குது? magnesium 2+. இது நீட் क्वेश्चन. இது என்னவா மாறுது அப்படின்னா அசிட்டைல் CoA பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் NaDH2 ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்ப இது இந்த ரியாக்ஷன் ஓகேவா? இது பைருவிக் ஆசிட் பிளஸ் COA பிளஸ் NAD+ சேர்ந்து அசிட்டைல் CoA பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் NaDH2 ஃபார்ம் பண்ணுது. நம்ம இப்ப எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எத்தனை மூலக்கூறு பைருவிக் அமிலம் கிடைச்சது கிளைகாலைசிஸ்ல? 2. அப்ப 2 பைருவிக் ஆசிட்னா எல்லாமே 2. புரியுதா? அப்ப எத்தனை அசிட்டைல் CoA கிடைக்கும்? 2 அசிட்டைல் CoA கிடைக்கும். எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்? இந்த இடத்துல 2ன்னு அர்த்தம். எத்தனை NaDH2 கிடைக்கும்? 2 NaDH2 கிடைக்கும். கரெக்டா? புரியுதா? சரியா?
இந்த ப்ராசஸ் புரியுதா? ஒரு பைருவிக் ஆசிடுக்கு ஒரு அசிட்டைல் கோஏ, ஒரு NaDH2, ஒரு கார்பன் டை ஆக்சைடு. சரியா? ரெண்டு பைருவிக் ஆசிடுக்கு ரெண்டு அசிட்டைல் கோஏ, ரெண்டு NaDH2, ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? இதுதான் என்னது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். சரிங்களா? During this process, two molecules of NaDH are produced from the metabolism of two molecules of pyruvic acid produced from one glucose molecule during glycolysis. இந்த ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ்ல இருந்து கிளைகாலிசிஸ்ல என்ன கிடைச்சது? ரெண்டு மூலக்கூறு 3 கார்பன் கொண்ட பைருவிக் அமிலம் கிடைச்சது. சரியா? அப்ப ரெண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலம் பயன்படுத்தப்படும் பொழுது எத்தனை NaDH2 உருவாகும்? 2 NaDH2 உருவாகிறது. இந்த மெட்டபாலிஸ்ல உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, the acetyl CoA then enters a cyclic pathway. இப்ப கிடைச்சது இருக்குல்ல, இது எங்க போகுது? அடுத்த சைக்கிள் கிரெப்ஸ் சைக்கிளுக்கு போகுது. அந்த சைக்கிளை நீங்க வேற மாதிரி என்ன சொல்லலாம்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட், 3 கார்பாக்சிலிக் அமிலம் அதுல உருவாகிறதுனால அதுக்கு இன்னொரு பேரு TCA cycle, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் சொல்லுவாங்க. more commonly called as Krebs cycle after the scientist Sir Hans Krebs who first elucidated it. அதாவது இந்த அசிட்டைல் கோஏ எங்க போகுதுன்னா அடுத்த சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு போகுது. அதை யாரு கண்டுபிடிச்சா? கிரப் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அதனால அந்த சைக்கிளை நம்ம என்ன சொல்றோம்? கிரப் சைக்கிள்னு சொல்றோம். சரியா? இது புரிஞ்சுச்சா? ரைட். இப்ப கமிங் டு பாயிண்ட். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சந்துரு? இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சில் மூலமா எத்தனை NaDH2 கிடைக்கும்? 4. 2 4 2. எத்தனை கிடைக்குது? 2. சப்போஸ் இது வந்து இன்டைரக்ட் ஃபார்ம், ரைட்டா? இது ஆஃப்டர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது இந்த NaDH2 வந்து எத்தனை ATP கிடைக்கும்? ஒரு NaDH2 எத்தனை ATP கொடுக்கும்? 3 ATP. இப்ப 2 NaDH2 சொல்ற 6 ATP கிடைக்கும். ஏற்கனவே எத்தனை ATP ஆற்றல் கிளைகாலிசிஸ்ல கிடைச்சது? மொத்தமா 8. அதோட கெப்பாசிட்டி 8 ATP கொடுக்கும். அப்ப ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனோட கெப்பாசிட்டி 6 ATP கொடுக்கும். புரியுதா? ஏற்கனவே 8 எது கிளைகாலிசிஸ்ல 8 6 14 ATPக்கான கால்குலேஷன் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? 14 ATP அளவுக்கான ஆற்றல் இந்த 2 ப்ராசஸ் மூலமா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அசிட்டைல் கோஏ எத்தனை அசிட்டைல் கோஏ? 2 மாலிகுல் அசிட்டைல் கோஏ எங்க போக போகுது? கிரெப்ஸ் சைக்கிளுக்கு போக போகுது. அப்ப ஒரு அசிட்டைல் கோஏவுக்கு ஒரு சைக்கிள், 2 அசிட்டைல் கோஏவுக்கு 2 சைக்கிள் நடக்கும். சரியா? அது எப்படின்றதுதான் என்னது இந்த ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அல்லது கிரெப்ஸ் சைக்கிள் அல்லது இன்னொரு பேர் என்ன சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட் கிடைக்கும்ன்றதால அதையும் என்ன சொல்லுவாங்க? சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? என்னடா நரேஷ் உனக்கு என்னதான் புரிஞ்சுது? நேத்தே வந்து கேட்க சொன்னேன், கேட்டியா? நீ இப்போ அப்படியே பார்த்தோன்னா அப்படியே தான் பிளாங்கா தான் தெரியும் உனக்கு. சரி, ஓகே, ரைட். இங்க வாங்க, சைக்கிளுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சைக்கிள், இதுவும் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஸ்டேட் போர்டு மாதிரி ரொம்ப சிம்பிளான ஐட்டம் பார்த்துக்கோ. ரைட். இந்த சைக்கிள் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னதுங்க? சிட்ரிக் ஆசிட். இப்ப இது வரைக்கும் நீங்க பார்த்தத திருப்பி ஒரு ரீகால். பைருவிக் அமிலம் எங்க கிடைச்சது? கிளைகாலிசிஸ்ல கிடைச்சது. சரியா? அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? லிங்க் ரியாக்ஷன், இணைப்பு வினை. ஏன்னா கிளைகாலிசிஸுக்கும் கிரெப் சைக்கிளுக்கும் நடுவில் நடக்கிறதால இதை நம்ம என்ன சொல்றோம்? லிங்க் ரியாக்ஷன். அதையும் மறக்காத. ரைட். இங்க கவனி, இப்ப நம்ம பார்த்தல அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. பைருவிக் அமிலம் எதை கொடுக்குது? அசிட்டைல் கோஏவை கொடுக்குது. பிளஸ் வேற என்ன கொடுக்குது? NaDH2 கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. புரியுதா? இப்ப இங்க கொடுத்துக்கிறது ஒன்லி சிங்கிள் மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஒரு மூலக்கூறு பைருவிக் அமிலத்துக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்குது? 2. அப்ப 2ன்னு போட்டா 2 அசிட்டைல் கோஏவா? ஓகேவா? 2 NaDH2வா? 2 கார்பன் டை ஆக்சைடா? புரியுதா இல்லையா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன என்சைம்? பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் மெக்னீசியம் 2+ அயான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதோட எது முடியுது?
ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் முடியுது. சரிங்களா? ஏன் நீங்க இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், இருந்தாலும் இது எப்படி உருவாகுது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லையே? சரி, அடுத்ததுக்கு வரலாம். இப்போ வாங்க, அசிட்டில் கோயே அப்படின்றது 2 கார்பன் காம்பவுண்ட். அசிட்டில் கோயன்றது எத்தனை கார்பன் காம்பவுண்டு? 2 கார்பன் காம்பவுண்டு. இது எது கூட சேருது அப்படின்னா 4 கார்பன் காம்பவுண்டான ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா? C4 சைக்கிள் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் படிச்சிருப்பீங்க. அப்போ 4 கார்பன் கொண்ட ஆக்சலோஅசிட்டிக் அமிலம் பிளஸ் 2 கார்பன் கொண்ட அசிட்டில் கோயோவோட சேர்ந்து 6 கார்பன் கொண்ட சிட்ரிக் அமிலத்தை உருவாக்குது. புரியுதா? 6 கார்பன் கொண்ட சிட்ரிக் அமிலத்தை உருவாக்குது. இப்ப எனக்கு சொல்லுங்க, அசிட்டில் கோயேவும் ஆக்சலோஅசிட்டிக் அமிலமும் சேர்ந்து சிட்ரிக் அமிலம் உருவாகுது இல்லையா? இந்த மெட்டபாலிசத்துக்கு என்ன பேர்? அனபாலிசமா கெட்டபாலிசமா? எஸ். ஏன்னா சின்ன மூலக்கூறு 2 சேர்ந்து பெரிய மூலக்கூறை கட்டமைக்குது. இது வந்து அனபாலிசம், வளர் மாற்றம். புரியுதா? இதுல சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல வளர் மாற்றமும் நடக்கும், சிதை மாற்றமும் நடக்கும். ஆம்பிஃபோலிக் பாத்வேனா இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போதைக்கு சின்ன மூலக்கூறு சேர்ந்து பெரிய மூலக்கூறை கட்டமைக்குது. இது ஒரு வளர் மாற்றம், அனபாலிசம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சுச்சா? ரைட், ஓகே. இப்ப கவனி, அடுத்தது இந்த சிட்ரிக் ஆசிட் என்னவா மாறுது? அடுத்த ஸ்டெப்ல ஆல்போ கீட்டோ குளுட்டாரிக் அமிலமா மாறுது. இது எத்தனை கார்பன் கொண்டது? 5 கார்பன் கொண்டது. எத்தனை கார்பன் கொண்டது? 5 கார்பன் கொண்டது. சார், ஒரு கார்பன் எங்க சார் போச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடா ரிலீஸ் ஆச்சு. 6 கார்பன் கொண்ட சிட்ரிக் அமிலத்திலிருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆயிட்டு மீதி எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் கொண்ட ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் அமிலத்தை கொடுக்குது. இந்த நிகழ்வுல ஒரு NaDH2 உருவாக்கப்படுகிறது. இந்த ஸ்டெப் ஓகேவா? இது 2வது ஸ்டெப். சரிங்களா? ரைட். அடுத்தது இதே ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் அமிலம் எத்தனை கார்பன் கொண்டது? 5 கார்பன் கொண்டது. இது என்னவா மாறுது அப்படின்னா சக்சினிக் ஆசிடா மாறுது. இதுல சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5 கார்பன் கொண்டது எத்தனை கார்பன் ஆயிடுச்சு? அப்போ ஒரு கார்பன் என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது. ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. பிளஸ் NaDH2 ஒன்னு ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது GTP மீன்ஸ் GTP is equal to ATP. சரியா? அங்க அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்றோம், இது குவானோசின் ட்ரைபாஸ்பேட். ரெண்டுமே ஒரே மாதிரியான காம்பவுண்ட் தான். சரியா? இந்த ஸ்டெப் ஓகேவா? ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் அமிலம் என்னவா மாறுது? சக்சினிக் ஆசிடா மாறுது. இந்த நிகழ்வுல ஒரு GTP, ஒரு NaDH2, ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது, உருவாகுது. சரி, ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி. அடுத்தது இந்த சக்சினிக் அமிலம் என்னவா மாறுது? மேலிக் ஆசிட். இதுலயும் 4 கார்பன், இதுலயும் 4 கார்பன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த சமயத்துல ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது. என்னது ஃபார்ம் ஆகுது? ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது. புரியுதா? ரைட். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப், மேலிக் ஆசிட் மறுபடியும் என்னவா மாறுது? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடா மாறும். சரியா? நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருப்பீங்க. ரைட்டா? இது ரெண்டுமே ஒரு ஐசோமர் மாதிரியான ப்ராசஸ் தான். இங்க மேலிக் ஆசிட் என்னவா மாறுது? ஆக்சலோ அசிட்டிக்கா மாறுது. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு NaDH2 ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் ஒரு NaDH2 ஃபார்ம் ஆகுது. புரியுதா இந்த சைக்கிள்? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு இன்னொரு வாட்டி சொல்லணுமா? இப்போ நான் இப்போ ஒரு ஸ்டெப்பு சொன்னோம். பைருவிக் அமிலம் கம்ப்ளீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையுது, கம்ப்ளீட்டா முழுமையா ஆக்சிஜனேற்றம் அடையுது. சரியா? அப்படி கம்ப்ளீட்டா ஆக்சிஜனேற்றம் அடையும் போது எத்தனை கார்பன் டை ஆக்சைடு உருவாகும்னு பார்த்தோம்? 3 கார்பன் டை ஆக்சைடு உருவாகும்னு பார்த்தோம். அது எதுல இருந்து சொல்றாங்கன்னா ஒரு பைருவிக் அமிலத்திலிருந்து மட்டும்தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா? அப்ப அதை நம்ம இங்க கால்குலேட் பண்ணலாமா? எப்படி 3 கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாமா? இங்க பாரு, ஒரு கார்பன் டை ஆக்சைடு 1 2, அதுக்கப்புறம் மேல இருக்குது 3, 1 2 3. புரிஞ்சிச்சா? அப்ப ஒரு பைருவிக் அமிலம் கம்ப்ளீட்டா ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு 3 கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணோம். அதுக்கான ப்ரூஃப் 1 2 3. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நான் அங்க 2 பைருவிக் அமிலம் அவங்க சொல்லல, ஜஸ்ட் ஒரு பைருவிக் அமிலம் சொல்லும் போது 3 கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது எங்க நடக்குதுங்க? இந்த ப்ராசஸ் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸ் நடக்குது. அந்த ஆக்சிஜன் அக்செப்டார்ன்றது தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அது வேற இன்னர் மெம்பரேல நடக்கும். புரியுதா? ரைட். இப்போ கால்குலேஷனுக்கு வருவோமா?
இது புரிஞ்சிச்சுன்னா கால்குலேஷனுக்கு போகலாம். ரைட், இதை விட்டுரு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எத்தனை ஏடிபி நமக்கு கிடைக்கும்? 6 ஏடிபி கிடைக்கும். இது வந்து ஆக்சிடேற்ற கார்பன் நீக்கம், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், அது வேற. ஓகேவா? இதுதான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர் டிசிஏ சைக்கிள் ஆர் கிரப் சைக்கிள். எப்படின்னா நீ சொல்லிக்கோ. ரைட்டா? இப்ப கால்குலேஷன் வருமா? ஒரு அசிட்டைல் கோயே, இந்த இடத்துல பார்த்துக்கோ, ஒரே ஒரு அசிட்டைல் கோயே பயன்படுத்தப்படும் போது எத்தனை NADH2 உருவாகுது? 1 2 3. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு அசிட்டைல் கோயே பயன்படுத்தப்படும் போது 1 2 3 NADH2 உருவாகிறது. சரியா? அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், 3 NADH2 எழுதிக்கிறேன். ஓகேவா? இது ஃபார் 1 அசிட்டைல் கோயே ஆர் ஒரு பைருவிக் அமிலத்தை பயன்படுத்தி வரும்போது அப்படி வச்சுக்கோ, 3 NADH2 கிடைக்குது. ரைட், எத்தனை FADH2 கிடைக்குது? ஜஸ்ட் ஒரே ஒரு FADH2 தான் கிடைக்குது. ரைட், எத்தனை GTP கிடைக்குது? இங்க கிடைக்குதா? ஒரு GTP கிடைக்குது. புரியுதா? இப்ப ஒரு அசிட்டைல் கோயே பயன்படுத்தப்படும் போது கம்ப்ளீட்டா முடிஞ்சா நமக்கு 3 NADH2 ஒரு FADH2 ஒரு GTP கிடைக்குது. அப்ப அந்த 3 NADH2னா அது எத்தனை ATPக்கு சமம்? எத்தனை ATP கொடுக்கும் ஆஃப்டர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்? எத்தனை ATP? 3 × 3 9 ATP. புரியுதா? உங்களுக்கு? ரைட், ஒரு FADH2ன்றது எத்தனை ATPக்கு சமம்? 2 ATP கொடுக்கும். சரியா? அப்ப மொத்தமே ஒரு FADH2 தானே. அப்ப 1 × 2 2 ATP. புரியுதா? அடுத்தது ஒரு GTP ஒரே ஒரு ATPக்கு சமம். அவ்வளவுதான். அப்ப ஒரு ATP 3 கூட்டு எத்தனை வருதுங்க? 12 ATP உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு அசிட்டைல் கோயே பயன்படுத்தப்படும் போது. புரியுதா? ஒரு அசிட்டைல் கோயேவுக்கு எத்தனை ATP வரும்? 12 ATP வரும். ஆனா நமக்கு எத்தனை அசிட்டைல் கோயே கிடைக்குதுப்பா? 2 அசிட்டைல் கோயே கிடைக்குது. அப்படின்னா இங்க வாங்க, 2 அசிட்டைல் கோயே கிடைக்குது. அப்ப 2 அசிட்டைல் கோயேக்கு என்ன கால்குலேஷன் வரப்போகுது? 2 அசிட்டைல் கோயேனா இங்க 2 NADH2 வா, இங்கேயும் 2 NADH2 வா, அண்ட் இங்கேயும் 2 FADH2 வா, 2 NADH2 வா, 2 GTP-யா? புரியுதா? அப்ப 2 அசிட்டைல் கோயே, அதாவது ஒரு அசிட்டைல் கோயேவுக்கு 12 ATP கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு அசிட்டைல் கோயே இருக்குல்ல, அதுக்கும் அகைன் 12 ATP கிடைக்கும். அதை கால்குலேஷன் பண்ணும்போது அப்ப 2 அசிட்டைல் கோயேனா எத்தனை NADH2? 2 4 6 NADH2. சரியா? எத்தனை FADH2? 2 FADH2. எத்தனை GTP? 2 GTP. அப்ப நம்ம கால்குலேட் பண்ணு. 6 NADH2 எதுக்கு சமம்? 18 ATP கொடுக்கும். 2 FADH2 எதை கொடுக்கும்? 6 ATP-யா? 4 ATP கொடுக்கும். 2 GTP 2 ATPக்கு சமம். அப்ப எத்தனை வருது? புரியுதா? 24 ATP வந்துச்சா? அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொன்னேன்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும்போது அல்லது யூகேரியாட்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது எவ்வளவு ATP கிடைக்கும்? 38 ATP கிடைக்கும்னு சொன்னாமா, அதுக்கான கால்குலேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 6 ATP எதுல? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். கிளைகாலிசிஸ்ல எத்தனை ATP? 8 ATP. கணக்கு பண்ணு. 8 ATP கிளைகாலிசிஸ், 6 ATP ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், 24 ATP கிரப் சைக்கிள். மொத்தமா கூட்டு. வந்துச்சப்பா கணக்கு கரெக்டா? அவ்வளவுதான். 38 ATP எப்ப கிடைக்கும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல கிடைக்கும். அப்ப when compared with anaerobic, சரியா, காற்றற்ற சுவாசத்தை ஒப்பிடும் போது அல்லது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் ஒப்பிடும் போது எதுல மிக அதிகமான எனர்ஜி கிடைக்கும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சுதா? புரிஞ்சிச்சா? ரைட், இது புரிஞ்சிச்சுன்னா என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்றத மறுபடியும் பார்க்க போறோம். ஜஸ்ட் பாரு, அந்த சைக்கிள் புரியுதா பாரு. புரியலன்னா கேளு, அதுக்கப்புறமா நான்
சரி, ஓகே. இப்போ அந்த சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, அதோட என்னென்னலாம் என்சிஆர்டியில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட்ஸில் பாரு. The TCA cycle starts with the condensation of acetyl group with oxaloacetic acid. அதாவது இந்த ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்கன்னா, அசிட்டைல் கோஏ பிளஸ் எது கூட சேருது, ஆக்சலோ அசிட்டிக் அமிலத்தோட சேருது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கண்டென்சேஷன் நடக்குது. சரிங்களா? அண்ட் வாட்டர் டு ஈல்ட் சிட்ரிக் ஆசிட் பிளஸ் வாட்டர் கூடவும் சேர்ந்து எதை கொடுக்குதுங்க, சிட்ரிக் ஆசிடை கொடுக்குது. எதை கொடுக்குது, சிட்ரிக் ஆசிடை கொடுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால இந்த சைக்கிளை நீங்க என்ன சொல்றீங்க, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் சொல்றோம். ஏன் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்றோம்னா, சிட்ரிக் ஆசிட்ல 3 கார்பாக்சிலிக் குரூப்பும் இருக்கும். சரியா? அதுவும் ஒரு பேர். Right. The reaction is catalyzed by the enzyme citrate synthase. இங்க ஞாபகம் வச்சுக்கோ, சிட்ரிக் ஆசிட் அந்த என்சைம் பேரு சிட்ரேட் சிந்தேஸ். புரியுதா? அப்படியே என்சைம் வந்து எப்பவுமே அந்த ப்ராடக்டோட இதுலயே பேர்லயே வந்துடும். சரிங்களா? அப்ப அசிட்டில் கோயாவும் ஆக்சலோ அசிட்டிக் அமிலமும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்குது, சிட்ரிக் ஆசிட்டை கொடுக்குது. அதுக்கு தேவையான நொதி எது, சிட்ரேட் சிந்தேஸ். ஓகே. அண்ட் molecule of COA is released. சரிங்களா? citrate is then isomerized to isocitrate. இதெல்லாம் உள்ள கொடுக்கல. சிட்ரிக் ஆசிட் என்னவா மாறுதுன்னா டைரக்டா கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, சிட்ரிக் ஆசிட் வந்து டைரக்டா என்னவா கொடுத்துட்டாங்க, ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் ஆசிடா கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன் ஸ்டெப்ல சிட்ரிக் ஆசிட் என்னவா மாறுது, ஆமா, citrate is then isomerized to isocitrate. இங்க பாருங்க, citric acid is then isomerized into isocitrate. அதாவது சிட்ரிக் அமிலம் ஐசோசிட்ரிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. இது அடுத்த ப்ராசஸ். சரிங்களா? சிட்ரிக் அமிலம் எங்க போகுதுன்னா ஐசோமர், அதுவும் ஒரு ஐசோமர் ஐசோசிட்ரிக் அமிலமா மாறுது. ரைட்டா? இட் இஸ் ஃபாலோடு பை 2 successive steps of decarboxylation. 2 decarboxylation process நடக்குது, leading to the formation of alpha keto glutaric அமிலம். இந்த ஸ்டெப் இங்க இருக்குது இல்லையா, சிட்ரிக் ஆசிட் ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் அமிலமா உருவாகுது இல்ல, அது எத்தனை ஸ்டெப் இருக்குன்னா 2 ஸ்டெப் இருக்கு. சரியா? டீகார்பாக்சிலேஷன் ஒரு ஸ்டெப் நடக்கும் அண்ட் NADH ஃபார்மேஷன் ஒரு ஸ்டெப்ல நடக்கும். புரியுதா? இது அடுத்த ஸ்டெப் சொல்றாங்க. பாயிண்ட் என்ன பார்த்துக்கோ. It is followed by 2 successive steps of decarboxylation leading to the formation of alpha keto glutaric அமிலம். அது நமக்கு ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ட் தென் சக்சினைல் கோஏ, அதுக்கப்புறம் என்னவா மாறுது, சக்சினைல் கோஏவா மாறும். இந்த ரிமைனிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், சக்சினைல் கோஏ இஸ் ஆக்சிடைஸ்ட் டு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் அலோவிங் தி சைக்கிள் டு கண்டினியூ. அதுக்கப்புறம் என்னவா மாறுது, ஆக்சலோஅசிட்டிக் அமிலமா அதுக்குள்ள இங்க வந்துட்டாங்க. இது என்ன ஆகுது, சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சிம்பிள். அதுக்குள்ள அவங்க முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அசிட்டில் கோயாவும் ஆக்சலோஅசிட்டிக் அமிலமும் சேர்ந்து சிட்ரிக் அமிலத்தை கொடுக்குது. சரியா? இதுக்கு சிட்ரேட் சிந்தேஸ் அப்படின்ற ஒரு நொதி தேவைப்பட்டுச்சு. சிட்ரிக் ஆசிட் வந்து 2 சக்சசிவ் ஸ்டெப்ஸ் மூலமா எதை கொடுக்குது, ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் அமிலமா மாறும். இந்த சிட்ரிக் அமிலம் ஐசோசிட்ரேட்டா நடுவுல மாறி இருக்கும். ரைட்டா? அப்ப 2 ஸ்டெப் நடக்குது. ஒரு ஸ்டெப்ல என்ன நடக்குது, கார்பன் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் NADH உருவாகுது. அதுக்கடுத்தது இந்த ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் அமிலம் என்னவா மாறுது, சக்சினைல் கோயாவா மாறுது. தட் இஸ் சக்சினிக் ஆசிடா மாறி அங்கிருந்து ஆக்சலோ அசிட்டிக் அமிலத்தை மறுபடியும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதான் இங்க முடிஞ்சிச்சு. புரியுதா? ரைட். டூரிங் த கன்வர்ஷன் ஆஃப் சக்சினைல் கோயா டு சக்சினிக் ஆசிட், இந்த இடத்துல ஆல்பா கீட்டோ குளூட்டாரிக் அமிலத்துக்கு அப்புறம் என்ன உருவாயிருக்கும் அப்படின்னா சக்சினைல் கோயே ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சக்சினைல் கோயா அகைன் என்னவா மாறும், சக்சினிக் ஆசிடா மாறும். அதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோ. டூரிங் த கன்வர்ஷன் ஆஃப் சக்சினைல் கோயே டு சக்சினிக் ஆசிட், சக்சினைல் கோயா வந்து சக்சினிக் அமிலமா உருவாகும் போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, a molecule of GTP synthesized. ஒரு மூலக்கூறு GTP உருவாக்கப்படுகிறது. நமக்கு கேள்வி வரும். சரியா? எப்படி வரும், GTP எந்தெந்த படிநிலைகளுக்கு இடையில தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப சக்சினைல் கோயே சக்சினிக் ஆசிடா மாறும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, GTP கிடைக்குது. புரியுதா? இது அங்க கொடுக்கல, வேணும்னா நீ சைக்கிள்ல எழுதிக்கோ, அவ்வளவுதான். இதை கூட எழுதி சிட்ரிக் ஆசிட் ஐசோசிட்ரேட்டா மாறும். ஏன்னா நீ நோட்ஸை படிக்கலன்னா சைக்கிளை பார்க்கணும்னா அதை முடிச்சுக்கோ. ரைட். This is a
சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் இதுவும் 100% முக்கியம். எது அப்ப நம்ம என்ன படிச்சோம்? எந்த ரியாக்ஷன்ல டைரக்டா ஏடிபி ஃபார்ம் ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன், தலப்பொருள் அளவிலான பாஸ்பரிகரணம். சரிப்பா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் படிச்சு முடிக்க போறீங்க, ரைட்? எத்தனை சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடந்தது இது வரைக்கும்? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் எத்தனை இடத்துல நடந்திருக்கு? எத்தனை? கெயின் மட்டும் சொல்லு, லாஸ்ட்ல நான் கேட்கல. ஏடிபி உருவாகுது இல்ல, டைரக்டா ஏடிபி ஃபார்மேஷன் நடக்குது இல்ல, அது எத்தனை ஸ்டெப்ல நடந்திருக்குது? இதுதான் என் கேள்வி. 2 ஸ்டெப்ல நடந்திருக்குது. எங்க எங்க? 7 10 கிளைகாலிசிஸ்ல 7வது ஸ்டெப்பு, 10வது ஸ்டெப்பு, இதோ ஒன்று இருக்குதா? இதுவும் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் தானேம்மா. மொத்தம் 3, மறக்காதீங்க, மொத்தம் 3 இடத்துல நேரடியா ஏடிபி உருவாக்கம் நடக்கும். அப்ப டைரக்டா ஏடிபி ஃபார்மேஷன் நடந்தா அதுக்கு பேர் தான் என்னது? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். ஜஸ்ட் ஏடிபி ஏடிபி ஆவும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாவும் எடுத்துக்கிச்சு இல்ல ஏடிபி, அது வெறும் பாஸ்போரிலேஷன். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. டைரக்டா ஏடிபி உருவானா அது வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன், தலப்பொருள் அளவிலான பாஸ்பரிகரணம் சொல்றோம். சரியா? இப்ப NADH2 ஃபார்ம் ஆகாதெல்லாம் எதுல வராது? சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன்ல வராது, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இது புரிஞ்சுச்சா? அப்ப உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன், அது சக்சினில் கோயே சக்சினிக் அமிலமா மாறும்போது. சரிங்களா? ரைட். அடுத்தது, in a coupled reaction GTP is converted to GDP with the simultaneous synthesis of ATP from ADP. அதாவது இந்த ரியாக்ஷன்ல GDP என்னவா மாறுது? GTP-ஆ மாறுது. மேபி ஒரு பாஸ்பேட் ஆட் ஆனா தான் அது GTP-ஆ மாறி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்? ADP அடினோசின் டைபாஸ்பேட்டும் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து தான் ATP உருவாக்குது. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ். GDP-யும் பாஸ்பேட்டும் சேர்ந்து எதை கொடுக்குது? GTP-யை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். Also, there are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH. அதாவது இந்த சுழற்சியில 3 இடங்கள்ல NAD ஆனது ரெடியூஸ் ஆயிட்டு NADH2 மாறுது. ரெடக்ஷன் என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. எந்தெந்த ஸ்டெப்? 1 2 3. புரியுதா? இந்த சைக்கிள்ல 3 பாயிண்ட்ல உங்களுக்கு NADH2 ரெடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் 1 பாயிண்ட் where FAD is reduced to FADH. ஒரே ஒரு இடத்துல FAD ஆனது FADH2 ஆக ஒடுக்கமடைகிறது. புரியுதா? And the continued oxidation of acetyl CoA via tricarboxylic acid cycle requires the continued replacement of oxaloacetic acid, the first member of the cycle. இந்த இடத்துல அன்லைன் பண்ணி வச்சுக்கோ. சார், இந்த சுழற்சி கண்டினியூவா நடக்கணும்னு நினைக்குது. அதாவது TCA சைக்கிள் உங்களுக்கு கண்டினியூஸா நடக்கணும் அப்படின்னா எது தேவை? ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் தேவை. ஏன்னா உங்களுக்கு அசிடைல் கோயா வந்துகிட்டே இருக்கு. ஆனா எது இருக்கணும்? ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இருந்தா தான் சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர் TCA சைக்கிள் ஆர் கிரப் சைக்கிள் உடைய ஃபர்ஸ்ட் மெம்பர், முதல் உறுப்பினர் யாரு? ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இது கூட क्वेश्चनா கேட்கலாம். சரியா? யார் ஃபர்ஸ்ட் மெம்பர்னா அது. யார் ஃபர்ஸ்ட் விளைபொருள்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு கேட்டா சிட்ரிக் ஆசிட். இதான் வித்தியாசம். சரியா? ஃபர்ஸ்ட் மெம்பர்னா OAA, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னா சிட்ரிக் ஆசிட், மறக்காது. சரிங்களா? In addition, it also requires regeneration of NAD plus and FAD plus from NADH and FADH2 respectively. மறுபடியும் இந்த சைக்கிள் கண்டினியூ பண்ணனும். இதுவும் ரீஜெனரேஷன் நடக்கணும். ரீஜெனரேஷன் ஆகி FAD-யும் NAD-யும் வந்தா தான் மறுபடியும் என்ன உருவாக்கப்படும்? NADH2 ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே. The summary equation for the phase of respiration may be written as follows. அதாவது இந்த ரெஸ்பிரேஷன் உடைய ஃபேஸ் உடைய சம்மரி என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, கம்ப்ளீட்டா ஒரு பைருவிக் ஆசிட்ல இருந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பிளஸ் வேற என்ன பார்த்தோம்? சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் முடிஞ்சா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இங்க கொடுக்குறான். இப்போ நான் சொன்னேன்ல 38 ATPக்கான கால்குலேஷன் சொன்னேன்ல, நீங்க எங்கேயும் பார்க்கலாம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு பைருவிக் ஆசிட்,
எங்க கிடைச்சது? கிளைகாலிசிஸ்ல கிடைச்சது. சரியா? அது நம்ம இப்போ நீங்க உங்க மைண்ட்ல என்ன போகணும் அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும்போது எத்தனை NADH2 ஃபார்ம் ஆச்சு? சிங்கிள் பைருவிக் ஆசிட்ல இருந்து 1. ஒரே ஒரு பைருவிக் அமிலத்துல இருந்து ஒரு NADH2 ஃபார்ம் ஆச்சு. ரைட்டா? ரைட். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல எத்தனை NADH2 ஃபார்ம் ஆச்சு? ஒரு அசிட்டைல் கோயில இருந்து 3 NADH2 ஃபார்ம் ஆச்சு. எத்தனை FADH2 ஃபார்ம் ஆச்சு? ஒரு FADH2 ஃபார்ம் ஆச்சு. எத்தனை GTP ஃபார்ம் ஆச்சு? அது மைண்ட்ல இருந்து அந்த ரியாக்ஷன் ஈஸி. ஜஸ்ட் பாரு. அப்ப 4 NAD, அப்ப 4 NAD ரெடியூஸ் ஆனா எத்தனை NADH2 கொடுக்கும்? 4 NADH2 கொடுக்குமா? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல 1, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல 3 வந்துச்சா? ரைட். ஒரே ஒரு FAD தான் அங்க கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல ஒரே ஒரு FADH தான் வருது. ஓகேவா? அண்ட் 2 வாட்டர் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க? கிளைகாலிசிஸ் இங்க வராதப்பா, கிளைகாலிசிஸ் கிடையாது. ஜஸ்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல ஒரு இடத்துல வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். அண்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பாருங்க, ஆக்சிஜனேற்ற கார்பன் வினையில இனிக்கும் இதுல ஏதாவது ஃபார்ம் ஆகுதா? இங்க ஒரு ஸ்டெப். சரி, ஓகே, அது நான் எங்க நான் சொல்றேன். 2 H2O. சரியா? 2 H2O பிளஸ் நம்ம என்ன சொன்னோம், ஒரே ஒரு GTP தான் ஃபார்ம் ஆகுது. அதை நீங்க என்ன சொல்லிட்டாங்க, ADP-யா கொடுத்துட்டாங்க. அது ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு ATP-யா ஃபார்ம் ஆயிக்கும். பிளஸ் ADP கூட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்தா தானே ATP-யா மாறும். ரைட். அப்ப இப்போ அப்படியே என்னவா மாறுது? இது எல்லாமே எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும்னு படிச்சோம்? 3 கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல 1 கார்பன் டை ஆக்சைடு, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல 2 கார்பன் டை ஆக்சைடு, ஆக மொத்தம் 3 கார்பன் டை ஆக்சைடு. எத்தனை NADH2 கிடைக்கும்? 4 NADH2. ஒரு NADH2 ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல, 3 NADH2 சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல. சரிங்களா? அண்ட் அதான் NADH2 ஒரே ஒரு FADH2 ஒன்லி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல. அந்த GTP தான் நம்ம என்ன சொல்றோம்? ATPன்னு சொல்றோம். புரியுதா? இது எதுக்குப்பா? ஒரு பைருவிக் அமிலத்துக்கு. இப்ப ஒரு பைருவிக் அமிலம் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சரியா? ஒரு பைருவிக் அமிலம் தான் பயன்படுத்தப்படும் போது உங்களுக்கு ஒட்டு மொத்தமா எத்தனை NADH2 கிடைக்குது? 4 NADH2. எத்தனை FADH2? ஒரு FADH2. எத்தனை ATP ஆர் GTP? ஒரு ATP. இப்ப கால்குலேட் பண்ணுங்க. இது வந்து எதுக்கானது? ஒரு பைருவிக் ஆசிட் பயன்படுத்தப்படும் போது, ஒரு பைருவிக் அமிலம் பயன்படுத்தப்படும் போது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் சிட்ரிக் அமில சைக்கிள் ரெண்டுத்திலையும் சேர்த்து 4 NADH2, ஒரு FADH2, ஒரு ATP. அப்ப 4 NADH2னா அது எத்தனை ATP கொடுக்கும்? 4 × 3 12 ATP. புரியுதா? ஒரு FADH2ன்றது எத்தனை ATP கொடுக்கும்? 2 ATP கொடுக்கும். ஒரு ATP ஒரு ATP தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப மொத்தம் எத்தனை வருதுங்க? 12 2 14 1 15 ATP. 15 ATP ஒரு பைருவிக் அமிலம் பயன்படுத்தப்படும் போது. ரைட். நமக்கு என்ன அர்த்தம்? எத்தனை பைருவிக் அமிலம்? 2 பைருவிக் அமிலம்டா ராஜா. அப்ப 2 பைருவிக் அமிலம்னா உங்களுக்கு இங்க எத்தனை NAD வரணும்? 8. இங்க எத்தனை வரணும்? 4 வாட்டர். புரியுதா? 2 ADP, 2 FAD. இதெல்லாம் நீ மாத்திக்கோ. சரியா? அப்படி வரும்போது உங்களுக்கு இதுல 6 கார்பன் டை ஆக்சைடா மாறுமா? 4ன்றது எத்தனை NADH2 கொடுக்கும்? 8 NADH2 கொடுக்குமா? ஒரு FADH2ன்றது இப்ப 8 NADH2னா எத்தனை ATP கொடுக்கும்? 8 3 24 ATP. புரியுதா? 2 FADH2னா எத்தனை ATP கொடுக்கும்? 2 2 4 ATP. 2 ATP எதை கொடுக்கும்? இப்ப கூட்டுறா. 24 4 28 2 30 ATP. புரியுதா? ஒரு பைருவிக் அமிலம் பயன்படுத்தப்படும் போது 15 ATP, 2 பைருவிக் அமிலம் பயன்படுத்தப்பட்டால் 30 ATP. கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். 30 ATP கிடைக்குது. அப்ப ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பிளஸ் பைருவிக் அமிலம், இதன் மூலமா நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடந்த பிறகு எவ்வளவு ATP ஆற்றல் கிடைக்கும்? 30 ATP கிடைக்கும். ஏற்கனவே ஒன்று படிச்சோமே, கிளைகாலைசிஸ். அதுல எத்தனை ATP? ஆக மொத்தம் கணக்கு புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான்டா ராஜா. ரைட்.
ஓகே, இதை பாரு, இந்த கணக்கு ஓகேனா இதை பாரு. We have till now seen that glucose has been broken down to release carbon dioxide and 8 molecules of NADH2 and 2 molecules of FADH2 have been synthesized beside just 2 molecules of ATP in TCA cycle. இவங்க பாருங்க, இந்த ஒரே லைன்ல ரெண்டு லைன்ல ஒட்டு மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். என்ன சொல்லியிருக்கான்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு குளுக்கோஸ், சரியா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு குளுக்கோஸ் உடைக்கப்படும் போது ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஜெனரலா சொல்றாங்க கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் and 8 molecules of NADH2. இதுக்கான கணக்கு நீயே சொல்லு. எப்படி ஒரு குளுக்கோஸ் உடைக்கப்படும் போது 8 NADH2 வருது? கால்குலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். கிளைகாலைசிஸ்ல எத்தனை NADH2மா? 2 NADH2 பா, சரியா? 2 NADH2. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் எத்தனை NADH2? இல்லடா ராஜா, அதாவது ஒரு குளுக்கோஸ் பயன்படுத்தப்பட்டா 2 பைருவிக் அமிலம், 2 பைருவிக் அமிலத்திலிருந்து வர்றத ஒட்டு மொத்தமா நீ சொல்றான். இங்க கொடுத்துக்கிறது அதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ ஒரு குளுக்கோஸ் 2 பைருவிக் அமிலமா மாறும்போது எத்தனை NADH2 கிடைக்குது? 2 NADH2 கிளைகாலைசிஸ்ல கிடைச்சது, சரியா? இதுல ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல அங்கேயும் 2 பைருவிக் அமிலம் தானே பயன்படுத்தப்படும் போது, அப்ப அங்க ஒரு 2, சரியா? இதுல ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல கணக்கு எங்கே மிஸ் ஆகுதா? அதுல 3 NADH2 பிளஸ் இதுல ஒரு 2 NADH2, 3 2 3 1 4 1 5 தானே வருது, 6. சரி, இது என்ன சொல்றாங்க? 8 molecule of NADH2 and 2 molecule of have been synthesized beside just 2 molecules of ATP. See, இந்த இடத்துல இது மறந்துரு, கிளைகாலைசிஸை மறந்துரு, சரியா? கிளைகாலைசிஸை மறந்துரு. குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிட் கிடைச்சிச்சு, அந்த பைருவிக் ஆசிட் அசிடைல் கோயாவா மாறுது, அந்த இடத்துல 2 NADH2, புரியுதா? அந்த அசிடைல் கோயை 2 அசிடைல் கோயை பயன்படுத்தப்படும் போது 6 NADH2. ஆக மொத்தம் எத்தனை ஏடிபி, சாரி எத்தனை NADH2? 8 NADH2. இப்போ கணக்கு வரும், ரைட்டா? அதே மாதிரி 2 அசிடைல் கோயைக்கு எத்தனை FADH2? 2 FADH2 வந்துடும், புரியுதா? ஓகே, have been synthesized beside just 2 molecules of ATP in TCA cycle. எத்தனை GTP கிடைச்சது? 2 GTP கிடைச்சது. இந்த இடத்துல அவன் கிளைகாலைசிஸை பத்தி சொல்லல, ஒரு குளுக்கோஸ் பயன்படுத்தப்படும் போதுன்னு மட்டுமே சொல்லிட்டானே தவிர கிளைகாலைசிஸ் இங்க மென்ஷன் பண்ணலப்பா, ரைட்டா? அப்ப நீ ஒட்டு மொத்தமா சேர்த்தோம்னா இன்னொன்னு என்ன பண்ணிக்கணும், கூட 2 NADH2 சேர்த்துக்கும், புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு குளுக்கோஸ் சிட்ரிக் அமில சுழற்சியிலும் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனிலும் பயன்படுத்தப்படும் போது 8 NADH2 ஃபார்ம் ஆகுது, 2 FADH2 ஃபார்ம் ஆகுது, 2 ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி. You may be wondering why we have been discussing respiration at all. Neither oxygen has come into the picture nor the promised large number of ATP has yet to be synthesized. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆக போகுது, ஆக்சிஜனுடைய ஃபைனல் அக்செப்டரா பாவம். அதே மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி has yet been synthesized அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ டைரக்ட் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் மூலமா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல எத்தனை ஏடிபி கிடைச்சது? சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் மூலமா எத்தனை ஏடிபி கிடைச்சது? வெறும் 2 ஏடிபி தான் கிடைச்சது. ஆனா NADH2 எத்தனை? 8 NADH2 இருக்குது, 2 FADH2 இருக்குது. அப்ப நிறைய ஏடிபி மூலக்கூறுகள் என்ன ஆகணும்? உருவாக்கப்படணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடந்தா தான் அது உருவாக்கப்படும். அதான் இவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் வரப்போகுது இதெல்லாம் அப்படின்றாங்க. ஆல்சோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் NADH2 and FADH2 தட் இஸ் சிந்தசைஸ்ட்? அப்ப சரி, இப்போ உருவாகி இருக்குல்ல 8 NADH2 2 FADH2 உருவாகி இருக்குதுல்ல, அதோட ரோல் என்னன்னு கேக்குறாங்க. அதோட ரோல் என்ன? கெமியாஸ்மாசிஸ் மூலமா ATP formation பண்றதா. ஓகே, let us now understand the role of oxygen in respiration and how ATP synthesized. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சிஜனுடைய ரோல் என்ன, ஆக்சிஜனுடைய செயல்பாடு என்ன, அதே மாதிரி ATP எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்றத எதில் படிப்பீங்க? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செய்யணும் அப்புறமா தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, ரோல் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னாங்கல்ல, அதான் இது. ஆக்சிஜன்
இந்த இடத்துல ஹைட்ரஜனோட சேர்ந்து எதை கொடுக்கும்? வாட்டர் மாலிகுல கொடுக்கும். வாட்டர் மாலிகுல கொடுக்கும். இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் வரும். அண்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஒரு வாட்டர் மாலிகுல் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டா? ரைட், ஓகே, புரியுதாப்பா? அப்ப ஆக்சிஜனோட ரோலை இதுக்கு அப்புறம் படிக்க போறோன்றது இங்கதான். அப்ப ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டார் யாரு? ஆக்சிஜன். அதை நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடத்தும் போது நான் சொல்றேன். சரிங்களா? புரியுதா இது? அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஏடிபி. இதோ பாரு, NAD இங்க பாருங்க, NADH2. இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? FADH2 காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? FADH2 இது ரெண்டும் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன வரும்? ஏடிபியா ஃபார்ம் ஆகும் கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதேசிஸ் மூலமா. இத எப்ப பார்க்கலாம்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல அடுத்த இதுல பார்க்கலாம். சரியா? இது வரைக்கும் பார்த்ததை படி.